வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று பருப்பு சோறு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 1 pot மீல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க கிச்சன் போகலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. நான் அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 2 மேஜை கரண்டி எண்ணெய், 1 மேஜை கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதை வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு, 1/4 தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி, புதினா இதெல்லாம் சேர்க்கணும். இது சேர்க்கும்போது சூப்பர் மணமாக இருக்கும். நீங்கள் இந்த பருப்பு சோறு இப்படி செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக மெசேஜில் சொல்லுங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு பிரட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தக்காளியை மசிய விடணும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். ஒரு 1/4 தேக்கரண்டி நான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. சேர்த்து பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1க்கு 1.25 தண்ணி சேர்க்கணும். காஞ்ச அரிசினா சேர்க்கலாம். நீங்கள் குக்கர்லங்கிறதுனால 1க்கு 1.5 1.25 சேருங்க. திறந்து பாத்திரத்தில் சமைக்கிறா இருந்தால் 1க்கு 2 அளவு தண்ணி வைக்கலாம். இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க. குக்கரில் சமைக்கும்போது உப்பு அளவாக போடுங்க. கொஞ்சம் கூடுனா கூட கடுத்த மாதிரி இருக்கும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நான் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி நாம் 2 விசில் வைக்கணும். நீங்கள் விசில் வரலைன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சு அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இதுக்கு சூட்டபிளாக மல்லி, புதினா போட்டு ஒரு துவையல் அரைச்சிருக்கேன். நான் அதை எப்படி செய்யணும், அது தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இந்த பருப்பு சோறுக்கு. வடகம், வற்றல் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஆவி அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். சூப்பராக பருப்பு சோறு தயாராகிடுச்சு பாருங்கள். இது மைல்டாக இருக்கும். இதை செய்யும்போது வீடே மணக்கும். எங்களுக்கு ஸ்கூலுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது எங்கள் காலத்தில் செய்து தருவாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுட்டு வருவோம் நாங்கள். இதுக்கு கறியெலாம் பொரித்து தருவாங்க. அப்படி இல்லாட்டா துவையல் வச்சு தருவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக்கர்லேருந்து உடனே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், நான் 1க்கு 1.25 தண்ணி வச்சேன். அடி பிடிக்கலை. சோறும் பக்குவமாக வந்திருக்கு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். நான் புதினா மல்லி துவையல், வத்தல், உப்பு கண்டம் வச்சு பரிமாறியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்